வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேக் சைடு நம்ம நார்மல் ப்ளவுஸில் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அளவு ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் பிட்டில் கீழே வந்து 1.5 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ளவுஸில் 14 இன்ச் வருது. தையலுக்காக 6 இன்ச் சேர்த்து 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். அதோட ஆம்கோலோட அளவையும் பின்கழுத்தோட அளவையும் ஷோல்டரோட அளவையும் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலம் 6 இன்ச் வருது, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஷோல்டரோட அளவு 3 இன்ச் வருது, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட அளவு 6 இன்ச் வருது, அதுலேருந்து தையலுக்காக 4 இன்ச் சேர்த்துட்டு 6.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்கழுத்தோட அளவு 8 இன்ச் வருது, நம்ம 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட அளவையும் கோடு போட்டுக்கலாம். அடுத்தது ஆம்கோலோட ரவுண்டை இதே போல வரைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்கழுத்தோட அளவையும் நம்ம வரைஞ்சு விட்டுக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் வருது, அதை வந்து 4 பிரிச்சு 10 இன்ச் வச்சு அகலத்தை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்மளோட கீழே எடுப்போட அளவு ப்ளவுஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். 18 இன்ச் வருது, அதை பகுதியை பிரிச்சு 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு டாட்டுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 2 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி உங்களோட அளவு ப்ளவுஸ்ல வர அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் சைடு ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சிட்டோம். அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல வீடியோஸ்க்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.